அன்பார்ந்த மாணவர்களே, சிஎன்சி ஆன்லைன் ட்ரைனிங்கில் 11வது வீடியோ. நாம் இப்போ இந்த ட்ரைனிங்கில் எம் கோடு பற்றி பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் ஸ்டேஜ் 1 எம் கோடு பார்த்தோம். இது அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா மினிமம் உள்ள கோடு அந்த ஸ்டேஜ் 1 எம் கோடு. அது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஸ்டேஜ் 2 எம் கோடு பார்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜ் 2 எம் கோடுன்றது ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய கோடு. இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தேவையான இடத்துல யூஸ் பண்ணணும். ஸ்டேஜ் 2 எம் கோடில் ஃபஸ்ட்டு M24 M25. M24 அப்படின்றது சிப் கன்வேயர் ஆன், M25ன்றது சிப் கன்வேயர் ஆஃப். சிஎன்சியில் ப்ராசஸ் பண்ணும்பொழுது காம்பனண்ட்டில் உள்ள தேவையில்லாத மெட்டலை கட்டிங் டூலை பயன்படுத்தி ரிமூவ் பண்ணுறோம். அப்படி ரிமூவ் பண்ணுற மெட்டலுக்கு சிப்புன்னு பேர் அல்லது பர்ன்னு பேர். இந்த பர்ரு அல்லது சிப் அப்படின்றது சிஎன்சி மிஷினில் கீழே உள்ள ஒரு டேங்கில் கலெக்ட் ஆகும். ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் மிஷினை ஸ்டாப் பண்ணிவிட்டு மேனுவலாக அந்த பர்ரை வந்து ஆப்ரேட்டரு கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் ஒரு காமன் பிளேஸில் வைக்கணும். இது மேனுவலாக செய்கிற வேலை. இப்போ லேட்டஸ்ட்டு சிஎன்சி மிஷினெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ப்ரொவிஷனை கொடுத்துருக்காங்க. அதுக்கு சிப் கன்வேயர் அப்படின்றது இந்த ப்ரொவிஷனுக்கு பேர். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது தான் அந்த சிப் கன்வேயருடைய படம். இது பல வகையில் இருக்குது. மிஷினுக்கு ஏற்றது மாதிரி, ப்ரைஸுக்கு ஏற்றது மாதிரி பல வகையில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம மிஷினில் ஃபிட் பண்ணி லிங்க் பண்ணிட்டோம்னா இதை ப்ரோக்ராம் மூலம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஒவ்வொரு காம்பனண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுதும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து M24 கொடுத்தா இந்த சிப் கன்வேயர் ஆன் ஆகி அந்த பர்ரை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு டேங்கை கொண்டு போகணும். அந்த ஒர்க்கு முடிஞ்சோடனே M25 கொடுத்தோம்னா சிப் கன்வேயர் ஆஃப் ஆகிடும். திரும்ப அடுத்த சைக்கிளில் M24 வரும்பொழுது ஆன் ஆகி M25 வரும்பொழுது ஆஃப் ஆகும். ஏன்னா சிப் கன்வேயர் வந்து தொடர்ந்து ஓடுனா பவர் வேஸ்ட்டாக போகும், ஓட வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒரு சில வினாடிகள் இது ஓடி பர்ரை கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராம். இது பெரும்பாலும் வந்து இந்தியன் மிஷின்ஸில் இருக்கிறது இல்லை. மேனுவல் முறையில் தான் பர்ரை வந்து கலெக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. சில காஸ்ட்லி மிஷின்ஸ், இம்போர்ட்டட் மிஷின்ஸ், லேட்டஸ்ட்டாக வர மிஷின்ஸில் இந்த சிப் கன்வேயர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ அந்த மாதிரி சிப் கன்வேயர் எங்கே இருக்கோ அங்கே வந்து உங்கள் ப்ரோக்ராமில் இந்த M24 M25 உங்களுக்கு தேவைப்படும். அடுத்தது M76 M77. இந்த M76 M77 அப்படிங்கிறது சேம்பரிங் ஆன் சேம்பரிங் ஆஃப் அப்படின்றது. இந்த த்ரெட்டு போடுறது G92 கூட பயன்படுத்தி த்ரெட் எங்கே போடுறோமோ அங்கே வந்து 2 டிராயிங் கொடுத்துருக்குறோம். M76 அப்படின்றது வந்து சேம்பரிங் ஆன்னா இந்த த்ரெட்டு ஸ்ட்ரைட்டாக போகுது, திரும்ப சேம்பரில் வந்து த்ரெட்டு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி த்ரெட்டு போட வேண்டிய இடத்துல இந்த M76 பயன்படுத்தி சேம்பரிங் ஆன் பண்ணி இந்த மாதிரி த்ரெட்டு போட்டுக்கலாம். இது தேவையில்லாத இடத்துல வந்து M77 கொடுத்து சேம்பரிங் ஆஃப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக போடலாம். இது வந்து ஸ்பெஷல் கோடு, ரொம்ப ரேராக பயன்படக்கூடிய ஒரு கோடு. அடுத்து M74 M75. இது எரர் டிடெக்ட் ஆன் எரர் டிடெக்ட் ஆஃப். இதில் வந்து ப்ராசஸ் பண்ணும் பொழுது ஃபேஸ் பண்ணி டர்ன் பண்ணுறோம். இந்த ஃபேஸ் பண்ணி டர்ன் பண்ணும் பொழுது இந்த கார்னர் இதில் வந்து பார்த்திங்கன்னா எரர் டிடெக்ட் ஆன் இருந்ததுன்னா நமக்கு ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும் காம்பனண்ட்டில். இந்த எரர் டிடெக்ட் ஆன் பண்ணாமல் இருந்தோம்னா டூல் வந்து டர்ன் பண்ணும் பொழுது ஃபேஸ் பண்ணி இப்படி திரும்பும் பொழுது ஒரு சின்ன ரேடியஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ரேடியஸ் வராமல் இருக்கணும் அப்படின்ற இடத்துல ரொம்ப அக்யூரஸியான காம்பனண்ட்டில் ரேடியஸ் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த ஷார்ப் எட்ஜ் வர்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய கோடு தான் M74 அண்ட் M75 அப்படின்றது. இதுவும் ரேராக பயன்படக்கூடிய ஒரு கோடு. அடுத்த கோடு M78 M79. M78 அப்படிங்கிறது டைஸ்டாக் குயில் அட்வான்ஸ், M79 அப்படின்றது டைஸ்டாக் குயில் ரெட்ராக்ட். இந்த டைஸ்டாக் வந்து ஃப்ரண்டில் வரதும் பேக்கில் போகிறதும் எல்லா சிஎன்சிலையுமே வந்து ஒரு மேனுவல் சுவிட்ச் மூலம் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. யாரும் ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராமில் பண்ணுறது இல்லை. காம்பனண்ட்டை செக்கில் கிளாம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு இந்த பேனர் போர்டில் உள்ள ஒரு சுவிட்சை வந்து ஆன் பண்ணோம்னா அந்த டைஸ்டாக் வந்து ஃப்ரண்டில் வரும். திரும்ப ஆப்போசிட்டில் திருப்பினோம்னா அந்த டைஸ்டாக் வந்து பேக்கில் போகும். ஒவ்வொரு முறையும் காம்பனண்ட்டை லோட் பண்ணி டைஸ்டாக்கை மேனுவலாக சப்போர்ட் பண்ணிவிட்டு காம்பனண்ட் முடிஞ்சோடனே டைஸ்டாக்கை மேனுவலாக தான் வெளியில் எடுப்பாங்க. இதுதான் பெரும்பாலும் பண்ணுறாங்க. ஒரு சில ப்ராசஸில் வந்து ப்ராசஸ் பண்ணும்போதே டைஸ்டாக் வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் முடிஞ்சோடனே டைஸ்டாக் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போகிற மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் டைஸ்டாக்குடைய ஃப்ரண்ட் மூமெண்ட்டு பேக் மூமெண்ட்டை ப்ரோக்ராம் மூலம் கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு வேண்டிய கோடு தான் M78 M79. ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது எப்போ டைஸ்டாக்கை சப்போர்ட் பண்ணுமோ அந்த லைனில் M78 கொடுத்தோம்னா டைஸ்டாக் வந்து ஃப்ரண்டில் மூவ் ஆகி காம்பனண்ட்டில் சப்போர்ட் பண்ணும்.
ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் எப்போ ட்ரைல் ஸ்டாக் வெளியில் போகணுமோ அந்த லைனில் M79 கொடுத்தோம்னா ட்ரைல் ஸ்டாக் வந்து பேக்கில் போயிடும். இதுக்குள்ள ரேரான கோடு தான் M78 அண்ட் M79. இது எப்படி ஃப்ரண்டில் வந்துட்டு பேக்கில் போகுதுன்னு பாருங்கள். அடுத்தது M30. M30ங்கிறது எல்லா ப்ரோக்ராம்லையும் எழுதக்கூடிய ஒரு கோடு. இது ஆக்சுவலாக இது வந்து ஸ்டேஜ் 1 M கோடில் வரக்கூடிய ஒன்று. இது எல்லா ப்ரோக்ராம் வரதுனால இங்கே கொடுத்துருக்குறோம். M30 அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் ப்ரோக்ராம். ஒவ்வொரு ப்ரோக்ராம் எழுதும் பொழுது கடைசி லைனில் M30 போட்டிங்கன்னா அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி மிஷின் ரீசெட் ஆகி திரும்ப அந்த ப்ரோக்ராம் வழியாக ஃபஸ்ட் லைனுக்கு போயிடும். ஆக M30 போட்டு தான் எல்லா ப்ரோக்ராமும் முடிக்கணும். கம்பல்சரி இது வந்து கம்பல்சரி கோடு. இது M30 அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமுக்குள்ள கோடு. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து நாம் ஸ்டேஜ் 2 கோடு பார்த்துருக்கோம். ஒரு 8 கோடு பார்த்துருக்கோம். இது வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ரேராக பயன்படக்கூடிய கோடு. இது தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணணும். ஷிஃப்ட் கன்வேயரு, ட்ரைல் ஸ்டாக் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு போகிறது, அந்த சாம்பரில் வந்து த்ரெட்டிங் சாம்பரு, எரர் டிடெக்ட், இதெல்லாம் வந்து நார்மலாக யூஸ் பண்ண மாட்டாங்க. எங்காவது ஸ்பெஷல் கேஸில் யூஸ் பண்ணும் பொழுது நம்ம ப்ரோக்ராமில் இந்த கோடை யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்டேஜ் 2 M கோடு இதில் பார்த்துட்டோம். அடுத்தது மீதமுள்ள M கோடெலாம் வந்து ஸ்டேஜ் 3. இந்த ஸ்டேஜ் 3 வந்து நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கையில் ரெஃபரன்ஸாக கையில் வச்சுக்கலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ ரெஃபர் பண்ணி பண்ணலாம். அடுத்த வீடியோவில் ஸ்டேஜ் 3 உடைய எல்லா M கோடும் உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருவோம் வீடியோவில். இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தேவைப்படுதோ அப்போ அந்த கோடை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு அதை பயன்படுத்தி ப்ரோக்ராம் எழுதலாம். அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். இப்போ வீடியோ 10லையும் வீடியோ 14லையும் கொடுத்துருக்கிற இந்த ப்ரோக்ராம் மட்டும் மினிமம் ப்ரோக்ராம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீதமுள்ள M கோடை முடிச்சுட்டு 13வது வீடியோவிலேருந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். நன்றி, வணக்கம்.